Praise the Lord. 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாய தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல கர்த்தருடைய இரண்டாம் வருகை குறித்து நாம் வாசிக்க முடியும். இந்த இரண்டாம் வருகையில அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த இரண்டாம் வருகைக்கு பிறகு அவர் கிருபையுள்ளவராய் அல்ல, நீதியுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் திரும்ப வரப்போகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல 2 வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது, நீதி மற்றும் சத்தியம். இதை 2 வச்சுதான் ஆண்டவர் நமக்கு நியாயம் விசாரிப்பார். பிரியமானவர்களே, நீதியை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் மாத்திரமே நமக்கு நியாயம் தீர்ப்பார் அவர். சத்தியம் என்பது உண்மை என்று அர்த்தம். இந்த உண்மை எது அப்படின்னு நம்ம பார்த்தோமே என்றால், அதுதான் நம்மளுடைய கையில இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம். பிரியமானவர்களே, அப்ப சத்தியத்தின்படி அவர் நியாயம் தீர்ப்பாரே, அதற்கு என்ன அர்த்தம்னா, இந்த பரிசுத்த வேதாகமத்தை வைத்துதான் இதன்படி நாம் நடந்தோமா, இதனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தோமா, அதையெல்லாம் பார்த்துதான் கர்த்தர் நமக்கு நீதி நியாயத்தை செய்வார். பிரியமானவர்களே, அப்படியாக நாம் நியாய தீர்க்கப்படுவோம். அவர் சத்தியத்தின்படி நம்மளை நியாயம் விசாரிக்கிறவர். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நான் இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், வாரம் தவறாம நான் சபைக்கு போறேன், எல்லா ஊழியத்திலையும் நான் பங்கு பெறுகிறேன், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் சத்தியத்தின்படி நாம் நடக்கிறோமா, சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏன்னா நான் வாரம் சர்ச்சுக்கு போறேன்னா, நான் ஊழியத்துல எப்படி பங்கு பெறுறேன், என்னுடைய காணிக்கை நான் அவருக்கு எப்படி கொடுக்கிறேன், அதன்படி அவர் எனக்கு நியாயம் விசாரிக்கிறவர் அல்ல. சத்தியத்துக்கு நான் எப்படி கீழ்ப்படுகிறேன், சத்தியத்தின்படி நான் எப்படி நடக்கிறேன் என்று பார்த்துதான் கர்த்தர் எனக்கு நியாயம் விசாரிக்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே சத்தியத்தின்படிதான் அவர் நடந்தார், சத்தியத்தின்படிதான் அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அதற்கு உதாரணம் நம்ம எங்க பார்க்கிறோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அவர் பாடுபடுகிற நாட்கள் வருகிறது, அவர் எப்படிப்பட்ட சஞ்சலங்கள், எப்படிப்பட்ட மரணம் அவர் எதிர்நோக்கி போய்கொண்டிருக்கிறார் என்பதை உயிர் தெழுதலையும் கொண்டு அவர் ஒன்னா கர்த்தர் சொல்லுகிற நேரத்துல பேதுரு தனியா ஏசப்பாவை அழைச்சு சொல்லுகிறார், ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த பேதுரு ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சவன் தான், அவருக்கு கீழ்ப்படிந்து அவரோட நெருங்கி இருக்கிறவன் தான். ஆனால் பேதுரு இந்த வார்த்தையை சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பின்னாடி போ சாத்தானே என்று சொல்லி, இந்த சத்தியத்துக்கு நீ இடறுதலாய் இருக்கிறாய் என்று சொல்லி பேதுரு கிட்ட சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, சத்தியத்துக்கு இடறுதலாய் யாராய் இருந்தாலும் சரி கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். உண்மைக்கு விரோதமாய் நெருங்கினவன், ஆண்டவருக்கு நான் ரொம்ப நெருக்கமானவன், நான் எல்லாவற்றையும் செய்கிறவன், ஆனா சத்தியத்துக்கு இடறுதலாய் இருக்கிறேன் என்றால் கர்த்தர் எனக்கு நியாயம் விசாரிப்பார். பிரியமானவர்களே, ஏனென்றால் சத்தியத்தின்படி நடக்கிறது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை. அதற்காக தான் தினமும் நம்ம கேட்கிற காரியம் என்ன, தினமும் வேதத்தை வாசிங்க, வேதத்துல என்ன உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரோ அதன்படி நடங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களிலும் நமக்கு கேட்கப்படுகிறது. பிரியமானவர்களே, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. எப்படி நம்மளை சத்தியம் விடுதலையாக்கும்னா, இந்த சத்தியத்தை அறிய அறிய எது தவறு என்று சொல்லி, எது பாவம் என்று சொல்லி நமக்கு உணர்த்தி அந்த கட்டுகளிலிருந்து நம்மளுக்கு விடுதலை வரும். பிரியமானவர்களே, கர்த்தரே நம்மளை விடுவிப்பார். அதனால சத்தியத்தை அறிவோம், சத்தியத்தின் மூலியமாய் நாம் விடுதலையாவோம், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். அதே போல சத்தியம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் நடப்போம். ஏன்னா அவர் சத்தியத்தின் படிதான் நம்மளை நியாயம் தீர்ப்பார்.
அதற்காக நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய வருகையோ மிக சமீபமாய் இருக்கிறது. அதற்காக நாம் ஆயத்தமாவோம். பிரியமானவர்களே, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.